உலக வரலாற்றில் ஒரு ஜெனோசைடில் இவ்வளவு பெரிய தாக்கம் எங்கேயும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. அமெரிக்க அதிபர் எதற்காக இந்த போரை நிறுத்தினார்? இந்த செய்தியின் பின்னணி என்ன? அமெரிக்கா வலுவிழந்ததின் காரணமாக இனி தொடர்ந்து போர் செய்வதற்கான தகுதியை அமெரிக்கா இழந்திருக்கிறது. ஒரு இன்கெப்பபிலிட்டி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே, இன்றைக்கு நம்ம ஈரான் அமெரிக்கா போர் நின்றுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60 மணி நேரம் இப்பொழுது ஆக போகிறது. 2 நாட்கள் 48 மணி நேரம் தாண்டி தற்போது 2.5 நாட்களுக்கு மேல் அமெரிக்கா தாக்குதலை நிறுத்தியிருக்கிறது. இந்த போரினுடைய விளைவுகள் என்ன? அமெரிக்கா இவ்வளவு கனகொடூரமான தாக்குதலை நடத்திவிட்டு உலகின் மாபெரும் சக்கரவர்த்தியாக கோலாட்சி அமெரிக்கா ஒன்றுமில்லாமல் ஒரு சாதாரண 47 ஆண்டுகள் வறுமையில் பால் சிக்குண்டு போன ஒரு தேசத்தோடு இவ்வளவு மல்லு கட்ட வேண்டுமா என்ற கேள்வியும் பொதுவாக நமக்கு எழத்தான் செய்யும். அமெரிக்கா இந்த போரை ஆரம்பித்ததே அமெரிக்கா தான். அதை முதல்ல நாம தெளிவாக கொண்டு வரணும். சமாதானத்தை தேடி பேச்சுவார்த்தை மார்ச் மாதம் 2ஆம் தேதி வைத்துக் கொள்ளலாம் என்று பிப்ரவரி 28ஆம் தேதி அன்று காலை விடியற்காலை தொழுகை முடித்துவிட்டு ஒரு ஆலோசனையை நடத்துகிறார். உச்சபட்ச தலைவர் 87 வயது செய்தலி காமினி அவரும் அவரோடு சேர்ந்த பாரிய அழுத்தத்திற்கு உட்பட்ட பலரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். திடீரென இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய தலைமையில் தாக்குதலை, டொமஹாக்கை மிக கொடூரமாக தாக்கி இந்த போரை நடத்துகிறது அமெரிக்கா. 268 பள்ளி குழந்தைகள் சம்பவத்தில் எதற்காக தாங்கள் படுகொலை செய்யப்பட்டோம் என்பது தெரியாமல் அவர்கள் மரணித்து போனார்கள். உலக வரலாற்றில் ஒரு ஜெனோசைடில் இவ்வளவு பெரிய தாக்கம் எங்கேயும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. பள்ளி பிள்ளைகள் 268 பிள்ளைகளை, எந்த பாவமும் எதுவும் அறியாத குழந்தைகளை படுகொலை செய்த அமெரிக்கா, இஸ்ரேல் அதற்கு நியாயம் கற்பிக்கவில்லை. மாறாக நாங்கள் தாக்கவில்லை என தப்பி ஓடினார்கள். CNN போன்ற செய்திகள் அமெரிக்காவினுடைய டொமஹாக் ஏவுகணையின் தாக்குதலின் மூலம் இது அவர்கள் தாக்கினார்கள் என்பது பழைய கதை. ஆனாலும் மறுக்க முடியாது. இன்றைக்கு அமெரிக்க அதிபர் எதற்காக இந்த போரை நிறுத்தினார்? இந்த செய்தியின் பின்னணி என்ன? அமெரிக்க அதிபர் தொடர்ந்து தாக்குவது மட்டுமல்ல, ஒரு இனத்தை அழிப்பேன், ஒரு கலாச்சாரத்தை, ஒரு பண்பாட்டை, ஒரு ஆன்மீக முறையை, கல்ச்சரல், அவருடைய பண்பாடு, இன அடையாளம், தேசம் எல்லாவற்றையும் அழிப்பேன் என்று ஒரு முறை சொல்லல, 2 முறை சொல்லல. உலகின் அதிகமாக பொய் சொல்லப்பட்ட ஒரு போர் இதாகத்தான் இருக்கும். ஒரு 40 முறைக்கு மேல், 45 முறைக்கு மேல், 50 முறைக்கு மேல் இருக்கலாம். நான் அஃபீஷியலாக உலகத்தில் சில மாதங்களுக்கு முன்பு 39 பொய் சொன்னதாக சொல்லப்பட்டது. இப்போது இருக்கலாம், அது 49வது பொய்யாக கூட இருக்கலாம். அப்படி இப்போதும் அவர் ஒரு பொய்யை சொல்கிறார். போரை ஏன் நிறுத்தினீர்கள் மிஸ்டர் பிரசிடென்ட் என்று கேட்கிற போது மிஸ்டர் பிரசிடென்ட் திரு டொனால்ட் ட்ரம்ப் ஐயா அவர்கள் சொல்கிறார், இப்போ ஈரான் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவதாக எங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முழுவதுமாக வருவார்கள் என்று நான் நம்பவில்லை. இருந்தாலும் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் என்று அவர் மழுப்பனான பதிலை சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவுடைய இந்த போர் நிறுத்தத்திற்கு உண்மை என்ன, பின்னணி காரணங்கள் என்ன? நாம் இப்போது ஒரு ஷார்ட் வீடியோ தான், அதை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அதில் மிக முக்கியமாக அமெரிக்கா வலுவிழந்திருக்கிறது. அமெரிக்கா வலுவிழந்ததின் காரணமாக இனி தொடர்ந்து போர் செய்வதற்கான தகுதியை அமெரிக்கா இழந்திருக்கிறது. ஒரு இன்கெப்பபிலிட்டி, இன்ஆக்டிவ் நிலைக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அதாவது இனி தொடர முடியாது, ஒரு டிசபிலிட்டி. நிச்சயமாக இந்த நிலைக்கு அவர்கள் போனதால் அமெரிக்காவினுடைய ஜேடி வான்ஸ் என்ன சொல்லுகிறார்? அமெரிக்காவினுடைய முக்கூட்டு படைகளுடைய தலைவர் டேவிட் காயின் பிரசிடெண்ட்டை போய் சந்திச்சிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை.
வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய மாநாடு நடந்தது நேற்று முன்தினம். அந்த மாநாடல்ல, ஒரு ரகசிய கூட்டு. அவற்றில் உச்சபட்ச தலைவர்கள், ரிபப்ளிகன் தலைவர்கள், செனட் உறுப்பினர்கள், இராணுவ மற்றும் சென்காம் தலைமை பொறுப்பில் இருக்கும் கூட்டுப்படை தலைவர் கூப்பர் மற்றும் டேவிட் கெய்ன் எல்லோருமே சந்தித்திருக்கிறார்கள். பீட் ஹெட்செட், மார்க்கோ ரூபியோ, ஜேடி வான்ஸ் எல்லாரும் தீவிரமான ஆலோசனையில் கடைசியில் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்ட பேசினது ஜேடி வான்ஸ், பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்ட டேவிட் கெய்ன். 2 பேரும் சொல்லியிருக்காங்க, ப்ளீஸ் மிஸ்டர் பிரசிடென்ட், இனி நீங்கள் போர் செய்ய முடியாது. போர் செய்தால் நமக்கு எதுவுமே மிஞ்சாது. போர் செய்வதற்கு நமக்கு நிலைமை இப்படி இருக்கு. ஆயுதங்கள் பற்றாக்குறை என்பதை முக்கூட்டு படைகளின் தலைவர், ஜாயின்ட் கன்வீனியர், கமாண்டோ சிஸ்டத்தில் இருக்கும் சென்காமின் தலைவர்கள் எல்லோருமே உண்மையை அறிவுறுத்தியிருக்கிறார்கள், இன்க்ளூடிங் பென்டகன். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்முடைய அமெரிக்க பிரசிடென்ட் அவர்கள் இனியும் தாக்கி அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. தாக்குதல் மிக கனக்கொடூரமான தாக்குதல், தயவு தாட்சிணை இல்லாத தாக்குதல். இராணுவ நிலைகள் மட்டுமல்ல, மக்கள் வாழ்கிற இடங்கள், ஃபோர்ட், அதாவது ஹாஸ்பிட்டல், தெருச்சாலைகள், பாலங்கள், நிறைய சேதாரம். 10 லட்சம் கோடி சேதாரம் இருக்கலாம், அதற்கு மேலும் இருக்கலாம். இந்த 13 நாட்கள் தாக்குதலில் கூட ஒட்டுமொத்தமாக என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஈரான் பெரிய அழிவை சந்தித்தது. ஆனாலும் அவர்கள் ஒருபோதும் சமாதானத்துக்கு இறங்கி வரவில்லை. விழ வேண்டாலும் தாக்குகள். ஆனால் இந்த போரில் அமெரிக்கா பின்னடைவுக்கு மூல காரணம் ஈரானுடைய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பாலங்கள், சாலைகள், மருத்துவமனைகள், துறைமுகங்கள், ரிஃபைனரி சென்டர், இன்னும் பல சந்தேகத்துக்கிடமான இடங்களை எல்லாம், மலைகள் அனைத்தையும் தாக்க முடிந்த அமெரிக்கர்களால் அவர்களுடைய இராணுவ இலக்குகளை தாக்க முடியவில்லை என்பதுதான் இந்த தோல்விக்கு மூல காரணம் என்றும் சொல்லப்படுகின்றது. அந்த இராணுவ இலக்குகளை ஏன் அவர்கள் தாக்கவில்லை? கெசாமில் தாக்கினார்கள், சிர்க் தாக்கினார்கள், கர்க்கை தாக்க முயற்சித்து தரைப்படை உள்ள இறக்குவோம் என அச்சுறுத்தினார்கள். அதே மாதிரி பிகாக்ஸ் மலைகள் முழுமையாக தாக்கப்பட்டது. ஃபர்தோஸ், இஸ்பஹான், நட்டான்ஸ், பந்தர் அப்பாஸ், அதே மாதிரி இஸ்ரேலுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ், பாலங்கள், மிக முக்கிய வளாக கட்டடங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. துருக்கி பார்டர்லையும் போய் தாக்குனாங்க, அங்கேயும் சந்தேகம். பிகாக்ஸ் மலைகள் போன்று அங்கேயும் இருக்கலாம் என தாக்கினார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் நிலைகுலையவில்லை. உண்மையிலேயே அமெரிக்கர்கள் இந்த போரில் ஏமாந்து தான் போயிருக்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகின்றது. ஏனென்று சொன்னால், இயற்கை கொடுத்த ஒரு பெரும் வளம் அமெரிக்கர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிற காரணம், இஸ்ரேலை விட 74 மடங்கு பெரிய தேசம் பரப்பளவில். அதில் ஆயிரக்கணக்கான மலைகளும், மலைகள் சார்ந்த பாலைவனங்களும், பாலைவனங்கள் சார்ந்த கடலும் சார்ந்த தனி காடுகளும் சார்ந்த நிலப்பரப்பும், சமதள நிலப்பரப்பும், நிலப்பரப்பு சார்ந்த மலை குன்றுகள் சார்ந்த இவற்றில் அமெரிக்காவினுடைய செயற்கை கோள்கள் துல்லியமாக படம் பிடித்து கொடுக்க முடியவில்லை. அது ஒரு அளவிற்கு மேல் முடியாது. காரணம், 1000 அடி மலைகள், 8000 அடி மலைகள், 500 அடி மலைகள், கடல்கள். இதற்குள் அவர்கள் எந்த பாதாளத்திற்குள் எதை புதைத்து வைத்தார்கள் என்று எவராலும் ஆய்வு செய்ய முடியாத அமெரிக்கா கிடைத்த உளவு அமைப்புகளை வைத்து மட்டும் பிகாக்ஸ் மலைகளை அவர்கள் தாக்கினார்கள். உண்மையில் அப்படி தாக்கினாலும் கடைசியில் நமக்கு கிடைத்தது அமெரிக்காவினுடைய B-2 பாம்பர்ஸின் மூலம் போடப்பட்ட 200 மீட்டர் அல்லது 200 அடி பங்கர் பஸ்டர்களும் கூட 60 அடிகளுக்குள் அது சிக்கப்பட்டு கொண்டதாகவும், கிரானைட் மலைகளுக்குள் அது தொடர்ந்து போக முடியாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சிக்கப்பட்டு கொண்டால், எந்த உயரத்தில் ஒரு 100 அடி போகிறது என்றால் 50 அடியில் சிக்கினால் அங்கே வெடித்து விடும் என்பதுதான் அந்த குண்டுகளுடைய இயற்கையான ஒரு அமைப்பு. அந்த குண்டுகளுடைய வேகம், அந்த குண்டுகளுடைய பகுப்பாய்வு, அந்த குண்டுகளுடைய தன்மை அப்படித்தான். அது 200 அடி 200 மீட்டர் என்று வைத்தாலும்
அது எங்கே செல்கின்ற இடங்களில், அந்த மலைகளில் எங்கே தடுக்குகிறதோ அந்த உராய்தல் ஃப்ரக்ஷேஷன் அந்த மலைக்குன்றுகளில் வெடித்து போய்விடும். அப்படி என்றால் 200 மீட்டர் போகிறது 50 60 வெடிச்சிருக்கிறது, 60 அடியிலே அடித்திருக்கிறது. 200 அடி என்று சொல்கிறார்கள். அவ்வளவு குறைவாக அது வெடித்ததனால் ஈரானியர்களுக்கு இராணுவ நிலைகளுக்கு அது ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஏனால் பல 100 அடி ஆழத்தில் இருக்கும் மிசைல் சிட்டிகளை எல்லாம் அமெரிக்கர்களால் கண்டுபிடிக்க முடியாது. எந்த பக்கம் பாதை, எந்த பக்கம் மலை எப்படி வருகிறது, மொபைல் ஏவுகணை தளங்கள் எப்படி இருக்கின்றது, பலிஸ்டிக்ஸை இங்கே வைத்திருக்கிறார்கள், ட்ரோன்கள், ஆளில்லாத விமானங்கள், இவர்கள் எங்கிருந்து இந்த மலைகளுக்குள் போகிறார்கள்? நேரடியாக நம் ஊரில் இருப்பதை போன்று கதவுகள் அல்ல. இதையெல்லாம் பார்த்து அமெரிக்கா ஆடி போய்தான் இனி நாம் போரிட முடியாது. இந்த 2 நாட்கள் போரிலும் கூட, இந்த 13 நாட்கள் போரிலும் அமெரிக்கா 2 லட்சம் கோடி ரூபாயை குண்டுகளுக்கு வீசியும் அவர்கள் இறந்திருக்கிறார்கள் பல பேர் என்று சொன்னாலும் அமெரிக்கர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. நான் ஆரம்பத்திலே ஈரானியர்களுக்கு இழப்பும் உயிரிழப்பையும் சொல்லிவிட்டுத்தான் அமெரிக்கர்களை சொல்கிறேன். அமெரிக்கா இந்த போரில் இழந்தது அளவிட முடியாது. அந்த அளவிற்கு எல்லா தளங்களிலும் இருப்பவர்கள் பெரும் நாசத்தை சந்தித்திருக்கிறார்கள். உயிரிழப்போடு ஆயுத இழப்புகள், அவர்களுடைய தொழில்நுட்ப இழப்புகள், ஏன் திருப்பி சொன்னால் இனி வரும் காலத்தில் மத்திய ஆசியா, மத்திய கிழக்கில், அரபு நாடுகளில் அவர்கள் தளத்தை வைத்து கொள்ள முடியாது என்கின்ற ஈரானுடைய அந்த செயல்பாடு கூட, அது திருப்பி ஈரான் சொன்னது கூட நிறைவேற்றியிருக்குமோ என்று நாம எண்ணுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் அமெரிக்காவை நம்ப இயலுமா என்ற கேள்விக்கு அமெரிக்காவை ஒருபோதும் நம்ப முடியாது. இப்போ இந்த ஒரு செய்தி வந்திருக்கிறது, அமெரிக்கா நம்ப ஏன் இயலாது? கடந்த காலங்களில் அமெரிக்கர்கள் கொடுத்த அவர்களுடைய நடைமுறை நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டதாக பாரதூரமாக இருந்தது. சொல்வதும் செயல்வதும் மாற்றமாக இருந்தது. இப்போ நீங்க பாருங்களேன், எரிவாவினுடைய இந்த பேச்சுவார்த்தை முடிந்தது. 28 லட்சம் கோடி கொடுக்கலாம், ஹெர்மூஸை மெயின்டைன் பண்ணலாம், ஹெர்மூஸில் சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது 60 நாட்களுக்கும், 60 நாட்களுக்கு பின்பு அவர்கள் வேறு விதமாக பணத்தை வசூலிக்கலாம், ஆனால் சுங்க கட்டணம் கிடையாது, சர்வீஸ் சார்ஜ் மட்டும் பண்ணலாம், ஓவனோடு மேனேஜ் பண்ணலாம், அணு ஆயுதங்கள் குறித்து அப்புறம் பேசலாம், 60 நாட்கள் இப்படித்தான் போட்டிருந்தார்கள். ஆனால் திடீரென ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் செய்த அமெரிக்கா இப்போது சிக்கப்பட்டு கொண்டார்கள். அமெரிக்கா இந்த ஆயுதங்களை அமெரிக்கா ஏன் இழந்தார்கள், எதற்கு அவர்கள் பின்வாங்கினார்கள்? சர்வதேச காணொளியின் தமிழாக்க செய்திகளில் நாம் பார்க்கலாம். அமெரிக்காவிடத்தில் பெரிய F-Series விமானங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், எலக்ட்ரானிக் ஜாமர், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர், டொமஹாக் போன்ற மிசைல் சிஸ்டம் எல்லாம் இருக்கிறது. இருந்த போதிலும் அமெரிக்காவினுடைய டேவிட் கைன், அவருக்கு தான் ஆயுத கையிருப்பு தெரியும், அவர்தான் எச்சரிக்கை கொடுத்தார், இனி போருக்கு தயாராக இல்லை. எதற்காக? அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸின் தலைமையிலும் பென்டகனிலும் எல்லாவற்றையும் கண்காணிக்கும் உச்சபட்ச டேவிட் கேன் திரு டொனால்ட் ட்ரம்புக்கு எச்சரிக்கை செய்தார் என்றால், இப்போது நான் சொல்லும் செய்தி உங்களுக்கு ஊர்ஜிதமாகும். ஆம், இதுதான் உண்மை என்பதும் உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும், டொமஹாக் உங்களுக்கு தெரியும். இப்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல ஆயுதங்கள் அமெரிக்காவில் குறைந்து போனது. உதாரணத்துக்கு அமெரிக்காவினுடைய இன்டர்செப்டார் தார்டு டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இவற்றிலிருந்து வீசப்பட்ட இன்டர்செப்டாரில் 80 விழுக்காடு அழிந்து போய்விட்டது. 80 விழுக்காடு அவர்களுக்கு கிடையாது. அதே போன்று அமெரிக்காவினுடைய ஜெசம் ஏவுகணைகள் 1100 அழிந்தது, அமெரிக்காவிலே இல்லை. திருப்பி போரிட்டதில் ஜெசம் ஏவுகணைகள் 1100 இல்லை. அமெரிக்காவினுடைய தாட் மொத்த இருப்பில் 80% பயன்படுத்தி விட்டார்கள். மூன்றாவது SM-3 ஏவுகணைகளும் அதன் சேமிப்பு கிடங்கில் பாதிக்கு மேல் பயன்படுத்தி விட்டார்கள். நான்காவதாக அமெரிக்காவுடைய பெட்ரியாட் ஏவுகணைகள், தாடை போன்றிருக்கக்கூடிய பெட்ரியாட்டில் 61 விழுக்காடுகள் அமெரிக்காவிடம் தீர்ந்து போய்விட்டது. ஐந்தாவது தாட் மிசைல் இனி
திருப்பி செல்வதற்கு இன்டர்செப்டார் இல்லை, தாக்குதல் நடத்துவதற்கு இல்லை, பெரிய அளவில் போச்சு. அதனை அடுத்து பார்க்கிற போது டொமஹாக்கிலே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவை எல்லாம். இதெல்லாம் உடனடியாக ஈரானியர்கள் போன்று செய்ய முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் அவர்கள் கையிருப்பு வைத்திருப்பார்கள். இதையெல்லாம் இழந்த நிலையில்தான் இனி திருப்பி தாக்குதல் நடத்த முடியாத சூழ்நிலையில் செசம் 3, ஜெசம், தாட், பேட்ரியாட், டொமஹாக் எல்லாம் காலி, குடவுன் ஃபுல்லாக. இதைத்தான் போய் சொல்லியிருக்கார் டேவிட் கேன். இனி நம்ம போர் செய்ய முடியாது, ஃபினான்ஷியல் பிரச்சனை பெரிய அளவில் பிரச்சனை ஆயிடுச்சு. இதெல்லாம் அவர்கள் மனசில் வைத்துதான் அந்த போர் இப்பொழுது தற்போது அமெரிக்கா நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு வருவதாக பொய் சொல்கிறார்கள். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரப்போவதில்லை என்றாலும் இதுதான் உண்மை. பாகிஸ்தானிடத்தில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க தரப்பில் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஈரானுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுத்திருக்கிறது. இப்போ ஈரான் என்ன அச்சுறுத்தலை கொடுத்தது? பீகாக்ஸ் மலைகளை நீங்கள் தாக்க முயன்றால் நாங்கள் இஸ்ரேலுடைய டிமோனா, அராத் போன்ற இடங்களில் இருக்கும் நியூக்ளியர் ஸ்தலத்தில் பலிஸ்டிக்ஸை போட்டு காலி பண்ண போகிறோம். ஒரே எச்சரிக்கை. அமெரிக்கா பயந்து ஆடி போயிட்டான். ஒருவேளை இஸ்ரேலுடைய அணு ஆயுதங்களில் போட்டாச்சுன்னா மத்திய கிழக்கே காலி. இதுக்குத்தான் பயந்து தான் இப்போ பெஞ்சமின் இன்னைக்கு புறப்பட்டு அமெரிக்காவுக்கு போய் நாளைக்கு தான் பேச போறார். ஆடி போன அமெரிக்கா என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 2 நிலைகள் இருக்கிறது. டிமோனா 1, அராது 1. இதில் தான் 1967க்கு அப்புறம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் 12,000க்கும் மேற்பட்ட வீடுகள் ஏதோ இருக்கிறது. அவற்றிலே நூற்றுக்கணக்கான சயின்டிஸ்ட்டை கலசிஞ்சாங்க. டிமோனா, அராது இவற்றில் நாங்கள் துல்லியமாக தாக்குவோம் என்று சொன்னவுடன் அமெரிக்கா ஆடி போய்விட்டது. ஏனென்றால் சொன்னாங்க, எங்கள்கிட்ட ப்ளூ பிரிண்ட் இருக்குன்னாங்க. ஈரான், உன்னுடைய அணு ஆயுதங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை பற்றியான ப்ளூ பிரிண்ட் எங்கள்கிட்ட இருக்குது, கிளியராக போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னாங்க. ஏன்னா சேட்டலைட்டும் அவன்கிட்ட இப்போது கொமேட் எம் என்கின்ற பெரிய துல்லியமான இதை வச்சு தான் CNN தளத்தை அடித்தாங்க. அதை வைத்து நாங்கள் தாக்கி சொன்னால் ஆடிட்டாங்க. இதனால தான் இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு பயணித்திருக்கிறார். இதுவும் இந்த போர் நிற்பதற்கு ஒரு மூல காரணம். இஸ்மாயில் பகவி சொல்லிட்டாரு, ஹெர்மூஸ் நாங்கள் எங்களுடைய இன்டகிரேட்டட் டெரிட்டோரி, நாங்கள் ஓமன்கிட்ட பேசி முடிச்சிட்டோம், இனி நாங்கள் 2 பேரும் மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு இஸ்மாயில் பகவி வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு. ஆனால் இவர் விட்டே கொடுக்க மாட்டேங்கிறார். அமெரிக்க பிரதமர், அமெரிக்க ஜனாதிபதி நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் 2 விஷயத்துலன்னு சொல்கிறாங்க அமெரிக்கா. ஒன்று எதில் இந்த ஹெர்மூஸை நாங்கள் விட்டே கொடுக்க மாட்டோம். அதே போன்று 2வது என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கா ஈரான்கிட்ட அணு ஆயுதங்களே இருக்கக்கூடாதுன்னு. இப்போ அவங்க இதை கன்சிடரே பண்ணலை. ஏன்னா இவர்களுடைய பலகீனத்தை அவர்கள் நன்கு உணர்ந்து கொண்டார்கள். இவ்வளோதான் அமெரிக்கா, இதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த பலகீனத்தை உலகம் ஃபுல்லாக ப்ரோக்ளைம் ஆயிற்று, பிரகடனம் ஆயிற்று. இனி அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய வீழ்ச்சி. அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் விற்பனை, அமெரிக்கா பாதுகாப்பு, மத்திய கிழக்கில் கான்ட்ராக்ட் பேஸ் எல்லாமே குறைந்துவிடும். அதனால் இன்றைக்கு ஓமனுடைய வெளிவிவகாரத்துறை வைஸ் செக்ரட்டரியும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. நாங்கள் தான் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, நாங்களே பார்த்துக்கோம், உனக்கு வேலை இல்லைன்ட்டாங்க. அதை இஸ்மாயில் பகாவி நேற்று அறிவித்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு களச்சூழ்நிலையில் அமெரிக்கா இந்த 13 நாட்கள் கன்சிக்யூட்டிவ் அட்டாக்ஸ், பராஜ் தாக்குதல், தொடர் போர் நடவடிக்கையில் கடுமையான பராஜ் அட்டாக் எல்லாத்தையும் நிறுத்திட்டு இப்போ அமைதியாக இருக்காங்க. ஈரான் இவர்களோடு பேச தயாராக இல்லை. அமெரிக்கா தரப்பில் கசி விடப்படுகிறது. ஈரான் நாங்கள் போருக்கு தயார். இங்கே என்ன சிக்கல் என்றால், இன்னும் பல மாதங்கள் போர் செய்ய தயாரான மன வலிமையும் ஆயுத வலிமையும் கொண்ட ஈரான். ஆனால் 13 நாட்களிலே போர் முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட அமெரிக்கா. இப்போ கேள்வி, உலக வல்லரசே, இதுவரை நீங்கள் காட்டிக்கொண்டிருந்ததெல்லாம் என்ன என்ற கேள்வியை மக்கள் கேட்கத்தான் செய்வார்கள். நாமளும் கேட்போம். இவ்வளவு காலம் அமெரிக்கா என்ற ஒரு பயங்கர நாடு உண்மையிலேயே இவ்வளவுதானா முடிந்தது என்ற கேள்வி எழுகின்றது. ஆனால் அவருடைய ஆயுதங்களை மதிப்பீடு கொஞ்சமும் நமக்கு குறைவில்லை. அமெரிக்காவுடைய ஆயுதங்களை போன்ற வலிமையாகவும் சிறப்புமிக்க ஆயுதங்கள், கண்டுபிடிப்புகளில் அந்த அளவுக்கு வலிமையானது.
ஆனாலும் அதைவிட இவர்கள் வலிமையாகி இருக்கிறார்கள். ஈரானுக்கு பெரிய உதவிகளை இந்த போரில் தனிப்பட்ட முறையில் அதாவது ரஷ்யாவும் சீனாவும் செய்கிறார்கள். ரஷ்யா ஈரான் வீழ்வதை ஒருபோதும் விரும்பாது. ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு அழிவை சந்தித்து வருகிறார்கள் உக்ரைனில். ஆகவே இந்த போர் தற்காலிகமாக அமெரிக்கா ஆரம்பித்து அமெரிக்காவே இயலாமல் 13வது நாளாக நிறுத்தப்பட்டிருக்கிறதை அமெரிக்காவினுடைய ஒயிட் ஹவுஸ் ஜாயிண்ட் பிரஸ் அசோசியேஷனில் அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்கிறார். இதுதான் இன்றைக்கு காலை செய்தி. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.